தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கான்? சும்மா ரஜினிகாந்த் மாதிரி தான். அதிர்து இல்ல. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமணம் செய்யலாம், குழந்தை பாக்கியம் பெறலாம், வருமானங்கள் கூடும், பழைய கடன்கள் தீரும், புதிய வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கலாம். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கான்? சும்மா ரஜினிகாந்த் மாதிரி தான். அதிர்து இல்ல. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். சார், அது ஒரு 2-3 மாதம் தானே. அதுக்கப்புறம் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமணம் செய்யலாம், குழந்தை பாக்கியம் பெறலாம், வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷனோட உத்தியோக உயர்வு வரும், வருமானங்கள் கூடும், பழைய கடன்கள் தீரும், புதிய வீடு, வாசல் இதெல்லாம், நிலம் இதெல்லாம் வாங்கலாம். ஊர் பஞ்சாயத்து பண்ணாமல் உங்கள் வேலை என்னவோ அதை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு புதிய தொழில் அமையும். தாராளமாக ஆரம்பிக்கலாம். கோபத்தை விட்டுருங்க. நான் பிடிச்ச முசுலுக்கு 3 கால் அப்படிங்கிறத விட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். இதை எல்லாத்த விட மனைவி மக்களோட கூடி வாழலாம். இந்த கூடி வாழறதுங்கிறது அற்புதமான பலனை தரும். மனைவியோட இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் போகும். குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமையும். நீங்களே படிக்கலாமா சார்? நான் போய் படிக்கட்டுமா? நான் படிக்கிற பையன் சார், நான் போட்டுமா அப்படின்னா போய்ட்டு வாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிங்க, உங்களை எக்யூப் பண்ணு. இப்போ நம்ம கூட டெய்லி ஜோதிடம் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண்ணிங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கோவில், போக வேண்டிய கோவில் எங்கே அப்படின்னா திருச்செந்தூர் இல்லைன்னா ஆலங்குடி. இந்த 2 கோவிலில் ஏதாவது ஒரு கோவில் போயிட்டு வாங்க. அதிகமான வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷமும். பசும் சாணத்தில் உருண்டை செஞ்சு வெத்தலை மேலே வச்சு அதில் குழி செஞ்சு நெய் ஊற்றி தீபம் போட்டிங்க அப்படின்னாலே அற்புத பலன் கிடைக்கும். ஸ்வர்ண தீபம்னு பேர். தங்கத்தில் விளக்கு. இன்றைக்கி இருக்கிற தங்க விலைக்கு தங்கத்தில் தீபம் போட முடியுமா? அதுக்கு தான் ஆன்மீகத்தில் ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுத்தாங்க. தங்கத்தில் விளக்கு, சொர்ண தீபம், பசும் சாணம் போடுறது. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல மன நிம்மதியும், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இதை எல்லாத்தோட இழந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வரும். வாயை கட்டிடுங்க, கோபப்படாதீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது பலதரப்பட்ட மக்களோடு இருக்கிறீங்க. எல்லோருமே ஒரு ஆன்மாவாக நினைத்தால் இந்த வருஷம் உங்களுக்கு சுப வருஷமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியாக சொல்ல போகிறேன். இப்போ கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது. வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்ப முடிஞ்சது. ஆனால் இதே சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாசம்தான் மீனத்துல இருக்கிறார். அந்த 5 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேர போகிறார். இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் உச்சம் அடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு. அதுவும் 5 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு 5 மாதம்,
சனி வக்கரம் பெறுவது 5 மாதம், குரு வந்து பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பராபவ வருடம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். குரு வந்து அரசனாக இருக்கிறார், செவ்வாய் வந்து மந்திரியாக இருக்கிறார். குருமங்களத்தை தரக்கூடிய யோகமாக இருக்கு. இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தொற்று வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதிய புதிய வியாதிகள், நீர் பிரச்சனை, வெள்ளம், அதிக வெள்ளம், காற்று, மழை அப்படின்னு உங்களுக்கு பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும். இந்த வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் பற்றாக்குறையாக இருக்கும். பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க, மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க, புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, புதிய இன்ஃபெக்ஷனும் வரும், அதோட போராடி வெற்றி பெறுவார்கள். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார், மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார், மந்திரியாக இருக்கிறார். அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சராசரியா இருக்கும். பெரிய லாபத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. கொஞ்சம் அந்த பூச்சி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி போட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால லாபத்துல கொஞ்சம் குறையும். சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனா தான் சார் இருக்கும். ஒரே நேரத்துல கீழே இறங்கியும் போகாது, ஒரே நேரத்துல ஏற்றமுமாக இருக்காது. ஒரு நாளைக்கு இறக்கத்தில் இருக்கும், ஒரு நாள் ஏற்றமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நிதானமா பொறுமையா பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதுங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் முடிந்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் வைங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலேயே படிக்கிறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்று சனி வக்கரம், இன்னொன்று குரு வந்து உங்களுக்கு பார்வை இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறதும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருப்பதும், இதையெல்லாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பேர்ச்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பேர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, இவங்க வக்கரம் ஆகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா, என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லேயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் வந்து மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவ.